27 நட்சத்திரங்கள் விஷம் கொண்டது. அது ஒரு நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம் தூசிகள் மோதும் போது மின்னலாக மாறுகின்றது. அந்த மின்னலின் தன்னை வேகமாக வந்தாலும் இந்த குழந்தை கண்களுக்கு அது அடங்கி ஆனால் மகிழ்ச்சி ஊட்டும் நிலைகளும் மின்னலின் செயலாக்கங்களும் எந்த நட்சத்திரம் என்று எதிலிருந்து எது வருகின்றது எது மோதுகிறது என்ற நிலையை அறியும் தன்மை வருகின்றான் குழந்தை பருவத்திலே. ஆகவே குழந்தை ஒரு புழுவை எடுத்து தீண்டி தன் இனம் என்ற நிலைகள் பெருக்க செய்கின்றது. ஆக ஒரு கூட்டை மண்ணை வாயால் தனக்குள் உமிழ்நீரை கூட்டி ஒரு மண்ணால் கூட்டை அமைக்கின்றது. ஒரு பொழுதை எடுக்கின்றது, தன் விஷயத்தை பார்க்கின்றது, கூட்டுக்குள் அடைத்து விடுகின்றது. இந்த உணர்வின் தன்னை தாக்கிய பின் புழுவின் உயிரில் துடிப்பு அதிகரிக்கின்றது. அது அதிகரிக்கப்படும் போது புழுவின் உணர்வுகள் அது துடிப்பின் தன்மை கம்மியானது. ஆனால் புழுவின் உயிர் துடிப்பு அதிகமாகும் போது விஷத்தின் தன்மை கொண்டு அதனுடைய புழுவின் அணுக்களில் அதிகமாக துடிக்கும் போது சுருங்கி விடுகின்றது. சுருங்கிய உணர்வு கொண்டு ஆக எப்படி அன்று குழவி ஆனதோ அந்த குழவி ரூபமாக மாற்றிவிடுகின்ற இந்த விஷத்தன்மை இதனுடைய கலவை இப்படி மாற்றிவிடுகின்றது. இதை போலதான் இந்த விஷத்தின் தன்மை கொண்டு தனக்குள் அடைக்கிடும் நிலை பெற்ற இந்த அகைசின் உணர்வுகள் அந்த மின்னலின் ஒளிக்கட்டைகளை அவன் நுகர்கின்றான். அந்த உணர்வின் தன்மை தனக்குள் வரும்போது இந்த உடல் பெறும் உணர்வுகளை சுருக்குகின்றது, உணர்வின் தன்மை வளர்க்கின்றது. அதனால்தான் அந்த அகசியனை ரொம்ப கோழையா போட்டு காட்டியிருப்பாங்க. தசைகள் வளர்ச்சி கம்மி, உணர்வின் அணுக்களின் சக்தி வீரியம் அடைந்தது என்ற நிலையை இங்கே தெளிவாக காட்டியிருப்பார். ஆகவே நட்சத்திரங்கள் மின்னல்கள் வருவதை தனக்குள் நுகரப்படும் போது அந்த சக்தி உடல் உள்ள அணுக்கள் அனைத்தும் வீரியத்தன்மை பெறுகின்றது. ஆக எதனை நுகர்ந்தால் அதை மாற்றி அமைக்கும் சக்தி பெறுகின்றது. இப்படி பெற்றவன் தான் அவசியம். இப்போ அவன் எத்தகைய விஷத்தன்மை தவறு இனங்களை நுகர்ந்தாலும் அதை இயக்க சக்தி அறிந்துணர்ந்தவன் ஆகின்றான்.